श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नारायण। கடந்த சில வருஷங்களுக்குள்ள நம்ம ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீமத் ராமாயணம், அஃப்கோர்ஸ் ஸ்ரீமத் பகவத்கீதை விஸ்தரித்து கேட்டிருக்கோம். இப்போது பகவானுடைய நிர்ணயம், இன்னைக்குலேருந்து நம்ம மகாபாரதம் அதில் சொல்லப்பட்ட கதைகள் அப்படின்னா கருத்துகள் அது பார்க்க போகிறோம். சனாதன தர்ம விருட்சத்துடைய வேறு மூலம் வேதம். அந்த வேதத்துக்கு மற்றொரு பேர் சாஸ்திரம், மற்றொரு பேர் ஸ்ருதி. அந்த வேதம் அது எவ்வளோ பெருசாக இருக்கு, அனந்தமாக இருக்கு. அப்படிப்பட்ட வேதம் எப்போ சனாதன தர்மம் அப்படின்னு சொன்னமோ, வேதம் அப்படின்னு சொன்ன, இப்போ நம்ம முதல் வேதம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் சனாதனம் என்ன தெரிஞ்சுக்கணும், வேதம் அப்படின்னா தர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் மகாபாரதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதனால் இன்றைக்கி முன்னோட்டமாக இந்த விஷயங்களை நம்ம முதல்ல கேட்க போகிறோம். வேதங்களை யாருக்கு ஸ்ருதி சாஸ்திரம், யாருக்கு நிறைய ஜீவராசிகள் இருக்குது. ஆனால் அதில் ஜந்துனாம் நரஜன்ம துர்லபம். இத்தனை ஜீவராசிகளுக்குள்ள மனுஷ ஜென்மம் ரொம்ப ரொம்ப ரேர், கிடைக்கிறது. அப்போ அந்த மனுஷனுக்காக எல்லா காலத்திலோ எல்லா இடத்திலோ எல்லோருக்காக சொல்லப்பட்ட 3 விஷயங்கள் இருக்குது. அதுதான் வேதம் பேசுறது. 3 மனுஷனுக்கு தெரிய வேண்டிய, அனுசரிக்க வேண்டிய தர்மங்கள்.
சனாதனம் அப்படின்னு சொன்னால் இந்த கருத்து சொல்லிட்டேன். எப்பவுமே எங்கேயும் எல்லோருக்கும் அது யூஸ்ஃபுல்லாகவும் அது மேனுவலாகவே இருக்கும். இதில் ஒரு மாற்றம் கிடையாது. அப்படி இருக்கிற அதுக்கு பேர் சனாதனம். அடுத்த பதம் தர்மம். இப்போ அந்த தர்மம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். 3 வகையான தர்மங்கள் வேதம் மொத்தம் பிரித்து பார்த்தா அப்படி இருக்கும். ஒன்று லௌகிக தர்மம். லௌகிக தர்மம்னா லோகத்தில் உன்னுடைய வயத்து பொடுப்புக்காக, உன்னோட உயிர் இருக்கிறதுக்காக, நீ வாழறதுக்காக என்னென்ன செய்யணும், எது செய்யக்கூடாது, அதில் கூட எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, எது செய்யணும், எது செய்யக்கூடாது, அது எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இது எல்லாத்தையும் அந்தந்த மனிதர்களுக்கு அந்தந்த வர்ண ஆசிரம தர்மங்களுக்கு தகுந்த போல் லௌகிக தர்மம் அது மாறிட்டே இருக்கும். ஏன்னா மனிதர்கள் பல, லௌகிக விவகாரங்கள் பலதை, அதனால் அது மாறிட்டே இருக்கும். அதை பற்றி கூட சொல்கிறது வேதம். அடுத்ததாக வைதிக தர்மம் பற்றி சொல்கிறது. லௌகிக தர்மம்னு சொன்னானே விவகாரம். நீ சின்ன வீடு வச்சுக்கிறியா, பெரிய வீடு வச்சுக்க முடியுமா, எத்தனை குழந்தைகள் என்ன, இதெல்லாம் மாறும். ஆனால் வைதிக தர்மம் అనేది விதி நிஷேதங்களோட கூடியிருக்கிற கர்மயோக உபாசன யோகோட கூடியிருக்கிற வாழ்க்கை வைதிக தர்மம். ஆஸ்திகனாக இருக்கிறதை பக்தனாக இருந்து அப்படி வாழறதுக்கு பேர் வைதிக தர்மம்னா அதில் சிலது கடவுள் அப்படின்னு என்ன, அவன் எப்படி வழிபடணும், அப்புறம் உனக்கு மேலும் உன்னதி ஏற்படணும், ஸ்ரேயஸ் ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் நீ எந்த விதமான இந்த வைதிக கர்மங்களை செஞ்ச உனக்கு ஸ்வர்கலோகம், பித்ருலோகம், தேவலோகம், இந்த மாதிரி லோகங்கள் எல்லாம் கிடைக்கும். அதுக்கு தகுந்த சில விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு இந்த யக்ஞம், யாகம், பூஜை, புனஸ்காரம், மந்திரம், இதெல்லா விஷயங்களும், கோவில் வழிபடுறது, இதெல்லா விஷயங்கள் பல வகையான தேவதர்கள் அவங்களுக்கு எப்படி வழிபடணும், என்னென்ன மந்திரங்கள் சொல்லணும், இப்படியெல்லாம் இருக்க வைதிக தர்மம். அடுத்தது முக்கியமாக மூணாவது ஆத்தியாத்மிக தர்மம், ஆன்மீக தர்மம். லௌகிக தர்மம் பொதுவாக எல்லாருக்கும் வேணும். மனுஷன் இப்படி வாழணும். அதுக்கப்புறம் நீ அந்த லோகம் போக விரும்புறியா, இந்த லோகம் போக விரும்புறியா, இல்லை இந்த தெய்வத்தை ஆராதிக்கிறியா, இந்த தெய்வத்தை இது வச்சு ஆராதிப்பியா, அது வச்சு ஆராதிப்பியானது அதுக்கு மாறும். அது கட்டாயப்படுத்தலை. ஆனால் லௌகிக தர்மத்தில் அந்த யம நியமத்தில் சொன்ன கமாண்ட்மெண்ட்ஸ் மாதிரி அது எல்லாருக்கும் வேணும். அதுக்கு தான் சொன்னோம், சனாதனம்னா இன்னொரு நாட்டில் இருந்தால் கூட அவனுக்கு இந்த வேதமோ இல்லை இந்த கடவுள் இந்த மதம் இது தெரியாது, பிடிக்கலன்னா கூட நீ மனுஷனா லௌகிக தர்மம்ல அதில் சத்தியம், அஹிம்சா, அஸ்தேயம், அபரிக்கிரகம், பிரம்மச்சரியம், சந்தோஷம், சௌச்சம், தபஸ், சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம், இப்படிப்பட்ட பல நல்ல வேல்யூஸ்னு அது கட்டாயம். அது எங்கிருந்தாலும் யாராவது கூட ஆச்சரிக்கலாம். பெரும்பாலும் நிறைய அந்தந்த நாட்டு அந்தந்த மதங்கள் கூட அதில் தான் சில விஷயங்கள் சொல்லிடுச்சு.
ஆனால் அதுக்கப்புறம் அது வந்து பர்வர்ட்டட் ஆகிடுது. அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டான், தப்பாக இன்டர்பிரேட் பண்ணி அப்புறம் உலகத்தில் மனிதர்களுக்கு ப்ராப்ளம் உருவாக்கப்பட்டது, செய்யப்பட்டது. ஸோ 3 தர்மங்கள். இப்போ மூணாவது தான் முக்கியம். அந்த மூணாவதுக்கு நீ சாதிக்கிறதுக்கு தான் மனுஷ ஜன்மத்தின்னு உபயோகப்படுத்தணும். ஆன்மீக தர்மம், ஆத்தியாத்மிக தர்மம். இதில் வந்து இன்னொரு விதமாக சொன்னால், நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிகிட்ருக்கேன். கர்மயோகா, உபாசன யோகா, ஞான யோகா, இந்த 3 தான் வேதம் பேசுறது. இப்போ பகவத்கீதையில் இந்த 3 தான் இப்படி பகவான் வந்து விவரிச்சுட்டே வர்றாரு. ஸோ இப்படி புரிஞ்சுக்கினாலும் சரி, அப்படி புரிஞ்சுக்கினாலும் சரி. ஸோ கடைசியாக ஞானம், தத்துவஜானம் பரம் நாஸ்தி, தத்துவஜானாத் பரம் நாஸ்தி, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹன்றோம். அதனால இது வந்து முதல் படி, 2வது படி, 3வது படி. சரி, இப்போது சனாதனம் தர்மம் என்னென்னு அர்த்தத்தின்னு பார்த்தோம். இது எல்லாத்துக்கும் மூலம், ஆதாரம் வேதம்னு சொல்லியிருக்கேன். இப்போ அந்த வேதம் అనేది அர்த்தம் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வேதங்கள் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது, அது கூட எட்டர்னலாகவே இருக்குது, அனாதியாக இருக்குது. இது எல்லாத்தையுமே நமக்கு புரியற போல் ஓரளவுக்கு, எல்லாருக்கும் புரியாது, எல்லாருக்கும் அது தகுதி இல்லை. இவர் படிக்கலாம், அவர் படிக்கக்கூடாது, அப்படி சில நியமங்கள் இருக்குது. ஆனால் அந்த படிக்கிறவங்களுக்கு, படித்தவங்க படிக்காதவங்களை கூட சொல்லி கொடுக்குற போல் இது வந்து ஒரு கிரமமாக பிரித்து வச்சு கொடுத்தாதான் மக்கள்னால் இது தெரிஞ்சுக்க முடியும். மேதாவிகளாக இருந்தாலும், படித்தவங்களாக இருந்தால் கூட, படிக்கிறதுக்கு அர்ஹதை இருந்தவனுங்களுக்கு கூட இப்படி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நமக்கு வியாச பகவான் வந்து இதெல்லாம் பண்ணி கொடுத்தார். கடந்த வாரம்தான் அவர் பேரில் அவருடைய பிறந்த நாள்னு குரு பூர்ணிமான்னு சொல்லி கொண்டாடிட்டோம். கரெக்டாக நம்ம இன்றைக்கி வந்து அவர்னால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷம் அதுன்னு கேட்க தொடங்க போகிறோம். அதனால் முதல்ல அவரை பற்றி சொல்லணும், அதுக்கப்புறம்தான் வேதம் என்ன அர்த்தம் என்ன போகணும். என்ன கொடுத்தது அவர், மகாபாரதம் கொடுத்தது அவர் தான். மகாபாரதத்தில் தான் பகவத்கீதை இருக்குது. இன்னொரு விதமாக சொல்லணும்னா, நம்ம மகாபாரதத்தில் இருக்கிற பகவத்கீதை தான் படித்தோம். அதனால் மகாபாரதம் படிக்கலைன்னு நினைக்க வேண்டியதில்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் வேறு விதமாக பார்க்க போகிறோம். அதேபோல் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினை டீட்டெயில்டாக பார்த்தோம். அது மகாபாரதத்தில் பீஷ்மர் கொடுத்தது தான். இப்படி அநேக ரத்னங்கள், முத்துகள் இருக்கே இந்த மகாபாரதமனே பெரிய கடலுக்குள்ள. இது இந்த கடலுக்குள்ளே நம்ம வந்து குதித்து போய் தேடி தெரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் நம்மளுக்கு இல்லை. லோகத்தில் சாதாரணமாகவே மனிதர்களுக்கு ஒரு காலத்துக்கு அப்புறம் அந்த திறமை குறையும், இது பற்றி ஆர்வம் குறையும். இப்படியெல்லாம் இருக்கிறதுனால பகவானே சாட்சாத்த அவருடைய ஞான கலாவதாரம் அம்சம் வச்சுக்கிட்டு அவரே அவதரித்து அதை உத்தரிப்பார். அப்படி தான் பண்ணிட்டுருக்கிறார். அப்படி பிறந்தவர் தான் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடைய அவதாரந்த இந்த வியாச பகவான். அதனால தான் ஆரம்பத்தில் 3 ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கோம். அதில் முதல் ஒரு ஸ்லோகம் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் சமயத்தில் படிக்கிறவங்களுக்கு சில பேருக்கு தெரியும். அது
இந்த வியாச అనేది అది ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அது ஒரிஜினல் நேம் இல்லை. இவருக்கு இன்னும் வேறு பேர் கூட இருக்குது. இவருக்கு பாதராயணன் பேர் இருக்குது, கிருஷ்ணத்வைபாயனன் பேர் இருக்குது, சூத்திரக்காரர்னு பேர் இருக்குது. இவருக்கு தான் வியாச பகவானனு பேர் இருக்கு. இந்த வியாச అనేది టైటిల్ అని சொல்லிக்கலாம். ஏன்னா வியாச అనేది ஒரு பதவி. அதனால தான் இதுக்கு பேர் வியாச பீடம். இப்படி ஒரு சதுர்யுகத்தில் ஒரு வியாச ஒரு சிறந்த புண்ணியாத்மான மகாத்மான ரொம்ப சுத்தமான ஒரு ஜீவன் அந்த வியாச பதவின்னு ஆக்குபை பண்ணுவார். ஒரு சதுர்யுகத்திலும் ஒரு வியாசர். அதனால வியாசர் ஒருத்தர் இல்லை. அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம பேசுகிற இந்த வியாசர் துவாபர யுகம் முடிகிற அந்த சமயத்தில் இருந்தவர். இவர் யார் அப்படின்னு சொன்னால், வசிஷ்டருடைய பிள்ளையான சக்தியுடைய பிள்ளையான பராசரருடைய பிள்ளையான வியாசர் சுக மகாமுனியுடைய அப்பா. அதுதான் வியாசம் வசிஷ்டனப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். ஸோ எங்கே ஆரம்பம் எப்படிப்பட்ட மகா பரம்பரையாக இருக்குது. வசிஷ்டர் இன்னும் சில பேர் அவங்களெல்லாம் பிரம்மதேவனுடைய உடம்புல நேராக மானசபுத்திரர்களாக பிறந்தவங்க அவங்க. அதனால் அதுக்கப்புறம் அப்படி இந்த வியாசர் இந்த பராசருடைய புத்திரருக்கு இந்த சதுர்யுகத்தில் இந்த பதவி கிடைச்சது. 2 சதுர்யுகங்களுக்கு முன்னாடியாமா அந்த பராசரரே வியாசராக இருந்தாராமா. வரப்போகிற சதுர்யுகத்துக்கு கூட நம்ம அஸ்வத்தாம மகாபாரதத்தில் இருக்கார். அவர் தான் வியாச பதவி அடைய போகிறாருன்னு சொல்லி விஷ்ணு புராணம் சொல்கிறது. இது சூச்சகமாக நான் பாகவதத்தில் சொல்லியிருக்கேன். பட் அது அன்றைக்கி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டுங்க இல்லையோ, அஸ்வத்தாமாவுக்கு அடுத்த இன்னொரு சமயத்தில் பதவி வரப்போகிறது அப்படின்னு. அதனால் இது இப்படிப்பட்ட பரம்பரை. அடுத்த இன்னொரு ஸ்லோகம் படித்தோம். இவர் சாட்சாத்து பிரம்மதேவன் அவர் வந்தார். பட் இங்கே தனியாக பகவான் விஷ்ணுவுடைய அம்சம் ரொம்ப சைமல்டேனியஸ்லி டபுள் ஆக்ஷன்ஸ். கிருஷ்ணர் அவதாரம் அண்ட் கூடவே வியாசருடைய அவதாரம் பார்த்தீங்களா. அதனால் வியாசாய இந்த வியாசர் விஷ்ணு ரூபந்தான். வியாசர் தான் விஷ்ணு ரூபம். அவர் என்னன்னா பிரம்ம வேதமன்னு பொக்கிஷம் தனத்தின் நிதியாக இருக்கார். அப்படிப்பட்ட வியாசருக்கு அந்த வாசிஷ்டாயாமனே வசிஷ்ட பரம்பரையில் அப்படி இருந்த அவருக்கு வணங்குறோம் நமஹ அப்படின்னு சொல்லி அவரை பற்றி 2 ஸ்லோகங்கள். இது ஒரு சத்சங்கத்திலையும் அப்புறம் நீங்கள் மனப்பாடம் பண்ண எனக்கு கூட சொல்லலாம். அடுத்தது இன்னொரு ஸ்லோகம் படிச்சிருக்கேன். இது பாகவதம் சமயத்தில் நான் படித்த ஸ்லோகந்தான். தினந்தோறும் படிக்கலை. ஆனால்
முதல் எல்லா ஸ்லோகங்களோட அர்த்தம் எல்லாம் சொல்லிகிட்டே வரும்போது பிரார்த்தனா ஸ்லோகங்கள், அதில் வர ஒரு ஸ்லோகம் இது. இதில் பார்த்திங்கன்னா நரநாராயண ரூபத்தில் இருக்கிற அந்த ரிஷிகளுக்கு நாராயணம் நமஸ்கிருத்திய நரம் செய்வ நரோத்வமும் அப்படின்னா நரநாராயணகர்கள்னு 2 பேர் ரிஷிகள். இவங்க இப்போ இருக்காங்க தபஸ் பண்ணிட்டு అని பாகவதத்துடைய கருத்து. இப்போ எப்படி எங்கே இருக்காங்க என்னன்னு சொன்னால், நரநாராயண பர்வதங்கள ரூபத்தில் ஹிமாலயங்களுக்குள்ளே இப்போ இருக்கா. அந்த நரநாராயண అనేది 2 ரிஷிகள். அந்த 2 பேரே தான் மறுபடியும் கிருஷ்ணனாவும் அர்ஜுனனாவும் அவதாரம் எடுத்தாங்க. அங்கே இருந்துட்டே இங்கே ஒரு அவதாரம். அது 2 அந்த பர்வதம் பெருசாக சேர்ந்து அப்படி இருந்ததாமா. ஆனால் அதுக்கப்புறம் இந்த கங்கா நதி ஸ்வர்க்கத்தில் கீழே வர வைக்கிற சமயத்தில் பகீதரர் தபஸ் பண்ணார், அதெல்லாம் நடந்துச்சு இல்லையா. அப்போது இவர் பிரார்த்திச்சார், தேவை எப்படியோ அதுக்காக இந்திரலோகத்தில் அந்த ஐராவத்தம் யானை, அதுக்கு 8 தந்தங்கள் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல அது விவரணம். அது இந்த மலைன்னு குத்தி அப்புறம் வழி கொடுத்தது. அந்த கங்கை அங்கே விழுந்தது. அங்கே அலகநந்தாவா இருந்து ஆரம்பித்து கீழே பிரவகிக்க தொடங்கிச்சு. அதனால் இப்போ கரெக்டாக 2 நர நாராயண நடுவில் அலகநந்தா. கங்கைக்கு முதல் பேர் பூமி மேலே வரும்போது அலகநந்தா, மேலே சொர்க்கத்தில் இருக்கும்போது விஷ்ணுபதி, விஷ்ணு பாதங்களிலிருந்து பிரிந்தவள். அதனால் அந்த நரநாராயண ரிஷிகள் அவங்க இப்போது தபஸ் பண்ணிட்டே அங்கே இருந்து லோகக்ஷேமார்த்தம் நம்ம உத்தவர், நாரதர் இப்படிப்பட்ட அந்த அவங்க எல்லாரும் இருக்கிறதுனால தான் வர சில இன்னும் பல காலம் வரைக்கும் இந்த ஆன்மீகம், வேதம், பகவத் கதைகள், சாஸ்திரம், பக்தி இதெல்லாம் எவ்வளவு தாக்குதல் வந்தாலும் என்ன ஆனாலும் சரி அது இருந்துகிட்டே இருக்கும். பாகவத தர்மம் அது உத்தவருக்கு கூட கிருஷ்ணர் பாகவதத்தில் அதான் சொன்னார், நீ லோகக்ஷேமார்த்தம் நீ அங்கே போய் தபஸ் பண்ணிட்டே இருன்னு பதரைக்கு அனுப்பிச்சார் அவர்னே. ஸோ அப்படிப்பட்ட நரநாராயண ரிஷிகளை நீ அவங்கள மட்டும் நினச்சி இந்த கதையெல்லாம் சொல்ல முடியுமா? சொல்லணுமன்னா வாய் இருக்கணும், வாயில் நாக்கு இருக்கணும், நாக்கு மேலே சரஸ்வதி தேவி வாக் சக்தி இருக்கணும். அதனால் சர்வ வேத சப்தம்னா வாக்கு இருந்தால் தான் அந்த சப்தம் வெளியில் வரும். அதனால் வாக்தேவியான வாணியான சரஸ்வதிக்கு நமஸ்காரம். அந்த சரஸ்வதியின் நாக்கு மேலே வச்சுட்டு இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியம் பண்ணி லோகத்துக்கு அனுகிரகம் பண்ண அந்த வியாசருக்கையும் நமஸ்காரம் பண்ணி இந்த மகாபாரதத்தினை படிப்போம், பாடுவோம், சொல்லுவோம், கேட்போம். ஆனால் மகாபாரதம்னு பேர் வரலே சார் இந்த ஸ்லோகத்தில். மகாபாரதத்துக்கு இன்னொரு பேர் ஜெயம். ஜெயம் ஒரிஜினல் பேர் மகாபாரதத்துக்கு பேர் ஜெயம். இப்போ நான் சொல்கிற நிறைய பாயிண்ட்ஸ் பாரதத்துக்குள்ளேயே இருக்கு. ஆனால் எங்கே எப்போ சொல்லிக்கிறேன்னு தேடுறது கஷ்டம். பெரும்பாலும் இனிமேல் கொஞ்சம் நேரம் பேச போகிற விஷயங்கள் கூட அங்கே உள்ள எங்கோ ஏதோ இடத்துல சொன்னது தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அதனால் ஜெயம் இன்னொரு பேர். அந்த விஷயத்துக்கு வரும்போது இன்னும் கூட கொஞ்சம் சொல்லுவேன்.
அந்த மகாபாரதம் பற்றி. இப்போ நம்ம வியாசர்னை பற்றி பேசிகிட்ருக்கிறோம். அவருக்கு பிரார்த்தனை பண்ணிட்டோம். அதனால் கூடவே ஒரு சின்ன நாமம் சொல்லி பகவஸ்துதி பண்ணி நம்முடைய சரீரம், புலங்கள், மனசு, புத்தி எல்லாமே ஏகாகிரமாய், இது கதவாக இருந்தால் கூட பல விஷயங்கள் வரும் மாறும். அப்படி இருந்தால் கூட பக்தியோட ஸ்ரத்தையோட அப்படி கேட்டு இதில் சொல்ல போகிற சாரத்தினை கிரகிச்சு நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு நமக்கு பிரயோஜனப்படுறது போல் பண்ணிக்கணும். அதனால் இது ஏதோ கதைகள் அப்படின்னு சொன்னாங்க அதுன்னு சொல்லிட்டு லைட்டாக எடுத்துக்கூடாது. சரியா? வேதாந்தம் கேட்கும்போது நமக்கு எவ்வளவு என்ன பிரயோஜனப்பட்டதோ அப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் மூலமாக நம்மளை நாம் வளர்த்துக்குவோம், உன்னதி அடைவோம். அதனால் நாராயண 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 நாராயணம். நான் எதுவுமே வாசிக்கிறதுக்கு கொண்டு வரல, அதுக்கு காரணம் இருக்குது. அதனால் கை தட்டணும் கூட அவசியம் இருக்காது. ஏன்னா அதெல்லாம் ஒரு லெவலில் பண்ணுறோம். அப்படி இப்போது அடுத்தது இந்த டியூன் எப்படி பாடுவார் தெரிஞ்சது தானே, நானே முன்னாடி சொல்லுவேன், கூடவே சொல்லுவேன். இப்படியெல்லாம் இல்லாமல் உன்னுடைய ஹிருதயத்தில் கண் முன்னாடி நாராயண பகவான் பார்க்கப்படுறதா படுறாரா? அதனால் எனக்கு நான் பாகவதம் ராமாயணம் சொல்லும் போது சிலதெல்லாம் அப்படி வாசி பாடி வேகமாக தான் சொல்லிட்டேன். இப்போ வேணுமனே நம்ம தியானம் போல் இருக்கணும் இது. அதனால் நான் வேகமாக சொல்ல விரும்பலை. நான் நிறுத்துவேன் நடுவில். நான் நிறுத்தும்போது அடுத்த லைன் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நீங்கள் அது சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால் நீங்கள் தியானம் பண்ணணும். ஆனால் நமக்கு எப்படி பழக்கம் இருக்குது, ஒரு வரி சொன்ன உடனே அடுத்தவர் இப்படி தானே சொல்ல போகிறாரு, ஏன் சொல்லலை இன்னும், அவருக்கு கொஞ்சம் தொண்டை கஷ்டமாக இருக்கோ அப்படி நினச்சிக்க வேண்டாம். இனிமேல் நம்ம வகுப்பில் எல்லாமே ஆரம்பத்தில் கூட அதெல்லாம் படித்து உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை. நீங்கள் படிக்கிறதுல கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் பஜனை ஏதாவது ஆரம்பித்தா கண்ணு மூடிட்டு, கண்ணு ரொம்ப நேரம் மூட முடியல பரவாயில்ல, ஆனால் கண்ணு திறந்தான் பாவனை வரணும். அருணாச்சலம்னு சொன்ன அந்த மலை ரூபத்தில் இருக்கிற அது கண்ணு முன்னாடி அப்படி வரணும். நான் அங்கே இருக்கேன்னு வரணும். அது அருண காந்தியாக பாவனை வரணும். அது ஞான மலையா இதெல்லாம் வரணும். இந்த அவசரப்படுற பிஸ்னஸ்ஸு அப்புறம் அடுத்தது பாடி முடிக்கிற விஷயம் இல்லை. நாராயண 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 நாராயணம் நாராயண 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 நாராயணம் நாராயண 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 நாராயணம் நாராயண. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்த. இவருக்கு கிருஷ்ணத்வைபாயனம்னு பேர் வந்தது. இவர்
சத்யவதி மத்ய கந்த கன்யா. அந்த அம்மா வேறே ராஜாக்கு பாரிய, ஆனால் மத்ய கன்யா. அவள் வந்து கப்பல், சின்ன போட்டு அந்த யமுனா நதியில் போயிட்டுருக்கும்போது பராசர ரிஷி வந்து அவங்கள விரும்பிட்டார். அந்த அம்மா ஒத்துக்கிட்டாங்க. அப்போது அங்கே அவர் வந்து அந்த அம்மாவுக்கு மூலமாக இந்த தெய்வ அம்சம் பிறக்கணும்னு சொல்லி நிர்ணயத்தோடு வந்தவர். அப்போது இந்த காட்சி இவர் பிறக்கிறது இதெல்லாம் யாருக்கு, இதெல்லாம் அலௌகிக ஜென்மா. கிருஷ்ணர் எப்படியோ அந்த மாதிரி. அப்போ என்ன பண்ணார், அந்த நதிக்கு நடுலையே ஒரு த்வீபத்தின் உருவாக்கிட்டார், ஐலாண்டு. துவைபாயனம் மீன்ஸ் த்வீபத்திலோ பிறந்தவர் கிருஷ்ண. இவர் நம்ம கிருஷ்ணன் போல கருப்பாக இருக்கிறவர். ஓகே, இங்கே கிருஷ்ணான்னு சொன்னால் 3-4 பேர் வருவாங்க. நம்ம பிருந்தாவன கிருஷ்ணா, அப்புறம் கிருஷ்ண துவைபாயன இவர், அப்புறம் திரௌபதிக்கு பேர் கூட கிருஷ்ணான்னு இருக்கார். அதுக்கு எது விஷயம் இருக்கும். இப்போது அதனால் கிருஷ்ண துவைபாயன் அந்த தீபத்தை உருவாக்கிட்டு அங்கே யாருக்கு வேறு எந்த ஒரு ஜீவராசி கூட தெரியாமல் அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்ட் அப்படி வச்சு ஏதோ அவர் தபசக்தினால் உருவாக்கிட்டார். அப்புறம் வியாசர் பிறந்தார். அதுக்கப்புறம் அனுகிரகம் பண்ணார், சொல்லிட்டார். இந்த வியாசருடைய இந்த இதனாலையும் அந்த அம்மாவுக்கு வரவும் கொடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மீன் போல மனம் அடிச்சிட்ருக்கிற அந்த அம்மாவுடைய சரீரம் அதுக்கப்புறம் அலௌகிக திவ்ய கந்தம் ஆயிடுது. அதனால அந்த அந்தம்மா பேர் கந்த கன்யானி கூட பேர், சுகந்த கன்யானி இப்படியெல்லாம் சொல்லப்படுது சத்யவதி. அப்புறம் ஸோ அதனால் கிருஷ்ண துவைபாயனன் பேர். அடுத்தது இன்னொரு பேர் பாதராயணன். பதரி விருட்சம், பதரி வனம். அவர் எப்பவுமே ஹிமாலயத்துக்குள்ள அந்த பதரிகாசிரமத்துக்கு தள்ளி ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு குகையில் தான் இருந்தார். அவரோட தபஸ் அங்கே. அதுக்கு பேர் வியாச குகை. இப்போ கூட போக முடிஞ்சவங்களுக்கு அது யாரும் அதை கூட்டிகிட்டு போய் காட்டிட்ட பார்க்கலாம் வியாச குகை. இவர் அங்கே இருந்தத அதனால் பாதராயண, அயனமன்னா நிவசிக்கிறது வாழ்ந்து இல்லை. இங்கே யமுனா நதியில் அங்கே பிறந்தார். அந்த ஐலாண்டு வந்துச்சு. அந்த ஐலாண்டு கிரியேட் பண்ணும்போது அதிலும் மரங்கள் கூட உருவாயிடுது பராசருடைய தபசக்தினால். அதெல்லாம் சுற்றி என்ன இவர் அதுக்கப்புறம் பதரிகாவனம் போய் தான் அங்கே வாழ போகிறாரு. இங்கேயும் அந்த கிளைமேட்டு அந்த பேக்ரவுண்டு செட்டிங் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு பராசரர் வந்து பதரி வனம் கூட அங்கே உருவாக்குறதுனால பாதராயண. ஸோ இப்படி பேர் இவருக்கு. வியாசனேதுக்கு அர்த்தம் சொல்லிட்டோம். டெக்னிக்கலாக சொல்லணும்னா வியாசன்னு சொன்னால் எக்ஸ்பேன்ஷன், வைடனிங், இன்க்ரீஸிங், விஸ்தரிக்கிறது. என்ன வேதங்களின் எல்லாத்தையும் அப்படி விஸ்தரித்து அப்படி இப்படி பண்ணி நமக்கு இவ்வளோ கொடுத்தாரு சுலபமாக. அதனால் வியாசன்னா அர்த்தம். அது என்ன பண்ணார், எப்படி கொடுத்தாரு, வேதங்கள் எல்லாம் செஞ்சதெல்லாம் 4 வேதங்கள். அசல் முதல்ல வேதங்கள் 4 அப்படி இருக்காது. எங்கே ஸ்டார்ட் ஆகிறது எங்கே போகிறதுன்னு யுகம் மாறும்போதும் நான் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவே சொல்லிகிட்டு இருப்பேன். நீங்கள் அதனால் கதை இப்போ சொல்லுவார் இதெல்லாம் கதை தான். கதைக்கு என்னையோ படிக்கிறோம், எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் அப்படி தெரிஞ்சுக்கிறோம். இது முன்னாடி தெரியாத விஷயங்கள் கூட தெரியும். நடுவில் கதை வந்துச்சு இல்லையா, சத்யவதி பராசரர் கதை செட்டிங் எல்லாம் போட்டோம். அப்புறம் ரிக்வேதத்தின் வந்து பைல ரிஷி சிஷ்யர்கள் பைல அவருக்கு சொல்லி இதெல்லாம் இது நீ விஸ்தரித்து
பிரச்சாரம் பண்ணணும், காப்பாற்றணும் அதை. அடுத்தது யஜுர்வேதம் வைஷம்பாயனருக்கு கொடுத்தாரு. சாமவேதத்தினி ஜெய்மனிக்கு கொடுத்தாரு. அப்புறம் அதர்வண வேதத்தினி சுமந்துக்கு கொடுத்தாரு. இத்தனை பண்ணி அதுக்கப்புறம் 18 புராணங்களும் 18 உபபுராணங்களும், அதுக்கு பிறகு இந்த மகாபாரதம் இதிஹாசம், அந்த விஷயத்துக்கு அப்புறம் வருவேன். ஏன்னா இது எந்த புராணத்துக்குள்ளே சேராது. இது இதிஹாசம். அதையும் இத்தனையும் முக்கியமாக இந்த பௌராணிக இந்த புராணங்கள், இந்த கதைகள், இது எல்லாத்தையும் ரோமஹர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சூத்தருக்கு கொடுத்தாரு. சூதர்கள்னா அந்த காலத்தில் இந்த ராஜா கிட்ட பந்திகளாக இருந்து பாராட்டுறது, ராஜா எழுந்திருக்கும் போது பாடுறது, இப்படியெல்லாம் செஞ்சு, இல்லை இந்த ஊருக்கு இந்த ராஜ்யத்தில் இன்னொரு ராஜ்யத்துக்கு போய் இந்த ராஜ்யத்தில் நல்ல விஷயங்கள் அங்கே பாடுவான். இது செய்கிறவங்க அந்த சூதர்கள். அவங்க அது ஒரு வேலையானு வச்சுக்கோங்க. அது ஒரு வர்ணமாகவே கூப்பிடப்பட்டது, சூத. இந்த பதம் நமக்கு ஃபெமிலியர் தான் பாகவதத்தில். இந்த ரோமஹர்ஷன் இவர் யார், எப்படி வந்தார்? சூத்தான்னு கூப்பிட்டா கூட பிரம்மதேவனுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ரொம்ப ஆனந்தம், ஹர்ஷம் வியக்தமாகி ரோமஹர்ஷம் ஏற்பட்டுச்சாமா. மேன் சிலிச்சது. அப்போ அந்த மேன் சிலிக்கும்போது அந்த பாவத்தில் வந்தவர் ரோமஹர்ஷன். சாதாரணம் இல்லை. ஒரு இங்கே சொல்கிற கேரக்டர்ஸ். அதனால் இது கிராமட்டிக்கல் அர்த்தம் எடுத்துக்கிட்டால் இவருக்கு தத்துவ விஷயம், பகவத் விஷயம், பகவத் கதானேது அப்படி சொல்ல ஆரம்பித்தா இவருக்கு கண்ணில் அந்த ஆனந்த கண்ணீர் மேனு சிலுக்குமா, அப்படி கேட்பாராமா ரோமஹர்ஷனன். இவருக்கு அனுகிரகம் பண்ணி சொல்லி கொடுத்தா இத்தனை புராணங்களும், இந்த மகாபாரதம் முக்கியமாக இதெல்லாமே சேர்த்துட்டா 4 லட்சம் ஸ்லோகங்கள் இருக்கும். ஏன்னா மகாபாரதமே 1.25 1 அந்த கணக்கின வர அப்புறம் மொத்தத்தில் இத்தனை இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரோமஹர்ஷனுடைய பிள்ளை தான் உக்ரஸ்ரவஸ். இவனை பற்றி பாகவதனில் முக்கியமாக சொல்லப்பட்டது. இவனை பற்றி இப்போ திரும்பியும் நான் பேசுவேன். நமக்கு கிடைச்ச இப்போ நம்ம படிக்கிற இந்த பாகவதம் எப்படி வந்ததுன்னா அவனை கொண்டு வரணும். அவருக்கு சூதனே பேர். சில மகாபாரதத்தில் சௌத்தன் அப்படின்னு சொல்லப்படுது. லேக்க சூத்தானே பாகவதனில் சொல்லப்பட்டது. சரியா? அதனால அந்த உக்ரஸ்ரவஸ். அப்புறம் இது எல்லாமே வியாசர் பண்ண மற்றொரு ரொம்ப சிறந்த ஒரு காரியம் உலகத்துக்கு கொடுத்தது பிரம்மசூத்திரம். 555 சூத்திரங்களோடு இருக்கிற லாஜிக்கல் அனாலிசிஸ், நியாயப்பிரஸ்தானம், 3 பிரஸ்தானம் பேசுவோமா? பிரஸ்தானத்ரயமனை ஸ்ருதி பிரஸ்தானம், ஸ்மிருதி பிரஸ்தானம் அண்ட் நியாயப்பிரஸ்தானம். ஸ்ருதின்னா உபனிஷத்துகள் நமக்கு தெரிய வேண்டியது. வேதம் என்னென்ன, வேதமெல்லாம் நம்ம படிக்கிறது இல்லை, உபனிஷத்துகள். ஒரு முமுக்ஷு மோட்சமடையணும்னு இஷ்டப்படுற ஆசைப்படுற வேதாந்த ஆச்சாரியர் அந்த வேதாந்த இஷ்டப்படுற சிஷ்யருக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா பிரஸ்தானத்திரையும் சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம்.
அந்த பிரஸ்தானத்திரத்தில் ஸ்மிருதின்னா இந்த பகவத்கீதா இதெல்லாம் ஸ்மிருதி கிரந்தம். அப்புறம் கிருஷ்ணர் சொன்னார், இல்லை அப்புறம் இன்னொருத்தர் பீஷ்மர் சொன்னார், அப்புறம் இப்போ வியாசர் இது எழுதிட்டார். இது நீ ஸ்மிருதின்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா இது வந்து இதிகாசமாக தனியாக சொல்லப்படுறது. அப்புறம் மூணாவது நியாயப்பிரஸ்தானம். இத்தனை உபனிஷத்துகளுடைய வேதங்களோட சாரமான உபனிஷத்துகளுக்குள்ள சந்தேகங்கள் நிறைய வருதே, புரியலையே, இது எப்படி அது எப்படின்னா அது எல்லாத்தையும் லாஜிக்கலாக ஆர்குமெண்டேஷன்ஸோடு சொல்லி வச்சதே பிரம்மசூத்திரம். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வியாசருடைய அப்பான பராசர ரிஷி வியாசனை பற்றி ரொம்ப பாராட்டி, என்ன மகன் வியாசன் இவன் தவன பாதராயணன், வேறு யார் இந்த மகாபாரதம் எழுத முடியும் அப்படின்னு சொன்னது போல் ஒரு இடம் இருக்கு லோகம். ஆனால் அப்படி சொல்லலாமா? சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா 3 விஷயங்கள் சொல்கிற பாருங்க. ஆச்சாரியர்களை குருவினை பாகவதாளனை அவங்க முன்னாடியே பாராட்டணுமா, உனக்கு பிடிச்ச முன்னாடியே பாராட்டணுமா. ஆச்சாரியர்களை குருவினை பாகவதாளனை அப்படி. பந்துகளை வந்து அவங்களுக்கு முன்னாடி பாராட்டக்கூடாதாமா, அவங்க வந்து போனதுக்கப்புறம் பாராட்டணுமா. நம்மக்கிட்ட வேலை செய்கிற வேலைக்காரர்கள் அவங்க எல்லாருமே வேலை முடித்ததுக்கப்புறம் தான் பாராட்டணுமா, வேலை செய்கிறதுக்கு முன்னாடி பாராட்டக்கூடாது, வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்ம வயத்தில் பிறந்த நம்ம குழந்தைனே ஒருக்காகவும் பாராட்டக்கூடாதுன்னு சாஸ்திரம், தர்மசாஸ்திரத்தில். ஒத்துக்குவீங்கள? எங்கே ஒத்துக்குவீங்க? சும்மா தலாட்டுறீங்க. எங்கள் குழந்தை, எங்கள் பொண்ணு, எங்கள் பையனு அப்படின்னு அவனு நான் சொல்கிற உதாரணம் பாருங்க, அப்போ புரியும். இப்போ தலை ஆட்டிட்டீங்க. நவேடேஸ் எப்படி இருக்குன்னா, குழந்தை பையனோ பொண்ணோ ஆனால் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வாடான்னு கொண்டு வந்துட்டா அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க? தேங்க்யூ. அங்கே முடிஞ்சு போச்சு. இது வெஸ்டர்னில் ரொம்ப இது. அப்பா பையனுடைய ரூமுக்குள்ளே வரணுமன்னா எக்ஸ்கியூஸ் மீ, மே கம் இன் ப்ளீஸ் அண்ணா. என்ன கதி இது? யோசிக்கணும். சொல்கிறோமா இல்லையா? மெனி டைம்ஸ். சின்ன குழந்தைக்கு கூட அம்மா என்ன இவன் கான்வென்ட்டுக்கு போகிறான், அதனால் அவனுக்கு அப்படி தான் சொல்லணும், தேங்க்யூ சொல்லக்கூடாது. அப்புறம் என்ன பையனு போல் என்ன பொண்ணு போல் இப்படி எல்லாம் கேட்டது உடனே பண்ணி கொடுக்குறவனு வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னு தட்டி தட்டி வேலை வாங்க வேண்டியிருக்கு இல்லையா? அது இன்பு கதி. அதனால் பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ கேள்வி, அப்போ ஏன் இங்கே பாராசரர் வந்து வியாசர்னு பாராட்டுறாரு? அதுக்கு தான் இந்த கதையில். அப்படி சொன்னால் அதுக்கு என்ன பதில்னா, நான் கொடுக்குற பதில் இல்லை, சாஸ்திரம். அவன் மகனானானும் மகளானானும் அவன் சிறந்த ஒரு பகவத் பக்தனாயிருந்த, பரம பாகவதனாயிருந்து சமுதாயத்துக்கு அமிதமான சேவை பண்ணிட்டு இருந்தா அப்படிப்பட்ட மகன் மகளனை பாராட்டலாமா? கருத்து புரிஞ்சுதா? அங்கே மகன்னு பார்க்கல, ஆனால் அவன் செய்கிற அந்த பாகவதனாக இருக்கு, பரமபக்தனாக இருக்கு, அப்போ பாராட்டலாமா அது. ஸோ இந்த மாதிரி இவர்னை பற்றி, வியாசர்னை பற்றி இவ்வளோ டீட்டெயில்ஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக வேதம். வேதம் வித் அనే பதத்திலிருந்து வந்தது வேதம். நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே வந்து ஜஸ்ட்டு 4 வகையான அர்த்தம் எடுத்துக்கலாமனு ஒரு பெரியவர் சொல்கிறார்.
எதினால சகல வித்தைகள்னு தெரிஞ்சுக்கலாமோ, எதிலும் சர்வ விஷயங்கள் இருக்கின்றனையோ, எதனால ஒரு மனிதன் அவனுக்கு வேண்டியது ஆசைப்பட்டதெல்லாம் கூட அடையலாமோ? புரியுதா? எதனால சகலத்தினை பற்றி விசாரணை பண்ணலாமோ? இங்கே சகலமன்னா ஜீவ பிரம்ம ஈஸ்வரா ஜகத் எவ்ரிதிங் இல்லை, லௌகிக விஷயங்களே நிறைய. அதுக்கு பேர் வேதம், விது. அதனால் நான் சொல்கிற கருத்தில் மகாபாரதத்தில் இருக்கு. எப்படின்னா, சர்வம் விதுர்வேதவித் சர்வம் விதுர்வேதவிதः வேதே சர்வம் பிரதிஷ்டிதம் வேதே ஹி நிஷ்டா சர்வஸ்ய யத் யத் அஸ்தி ந அஸ்தி ச. நான் சொன்னதுக்கு அர்த்தம் தான், அது அவ்வளோதான். ஆனால் இது சாந்தி பர்வத்தத்தில் இந்த ஸ்லோகம் வருது. சரியா? பாரதத்திலே அப்புறம் இன்னும் பல விஷயங்கள். நாஸ்தி வேதாத் பரம் சாஸ்திரம், வனபர்வத்தத்தில். வேதாக பிரமாணம் லோகானாம், அர்த்தம் சொல்ல வேண்டும், புரியுறது இல்லையா? சாந்தி பர்வத்தத்தில் சுஷ்கதர்க்கம் பரித்யஜ்ய ஆஸ்ரயஸ்வ ஸ்ருதிம் ஸ்மிருதிம். மறுபடி வனபர்வத்தில், இங்கே பர்வம்னா பர்வத்தம் இல்லை, அந்த பாகம் பாகவதத்தின் பர்வமாக கூப்பிடப்படுறது. சுஷ்க தர்க்கம், வேஸ்ட்ஃபுல் ட்ரை டிஸ்கஷன்ஸ், அதெல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்ருதினி ஸ்மிருதினி ஆசிரியிச்சுக்கோ. శ్వేతాశ్వతర కంక్లూషన్లో, గురుగీత కంక్లూషన్లో பேசின விஷயம் இது. அடுத்தது இன்னொன்று, பித்ருதேவ மனுஷ்யாணாம் வேதச்சக்ஷு சனாதனம் அசக்கியம் ச அப்பிரமேயம் ச வேதசாஸ்திரமிதி ஸ்மிருதி. மனுஸ்மிருதிలో சொன்ன ஸ்லோகம். பித்ருதேவர்களுக்கு, மனுஷர்களுக்கு அப்படின்னு எல்லாருக்கும் வேதங்கள் கண்கள் போல். இந்த சனாதன வேதம் கண்கள் போல். ஆனால் இது மனுஷனுக்கு அவ்வளோ ஈஸியாக கிரகிக்கிற, அசக்கியம் அப்பிரமேயம். இதோடைய அளவு எவ்வளவு, என்ன விஷயம் ஆனே. அப்புறம் இது பற்றி முயற்சி பண்ணி சொல்லித்தரணும்னு விட கொஞ்சம் பகு கஷ்டமான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு வியாசர் அதுக்கப்புறம் அந்த குரு பரம்பரையில் அவரோட பிள்ளையே சுகமகாமுனியாக சுகமகாமுனியுடைய சிஷ்யனே அப்புறம் கௌடபாதராக இருந்து, அந்த கௌடபாதருடைய சிஷ்யரே கோவிந்தபாதராக இருந்து, அவருடைய சிஷ்யர் சங்கராச்சாரியர் இருந்து, அதுக்கப்புறம் தபோவன ஷட்கமுடைய சத்சங்கம் கேட்டிங்களோ, கேரண்டியாக யாரும் கேட்டிருக்க மாட்டேங்க. அப்போ புரியும் நம்ம எங்கே சேர்ந்தோம், நம்ம லிங்க் எங்கே இருக்கேன்னு. ப்ளீஸ் லிசன். இந்த ப்ளீஸ் லிசன் అనేది குரு அப்படி சொல்லலாமாமா? அது வருது ஒரு பாயிண்ட், அப்புறம் சொல்கிறேன். அது இப்போ இல்லை. மகாபாரதத்தினை சூத மகாமுனி சொல்லி தரும்போதே அவரும் அப்படி சொல்ல வேண்டியது ஆயிடுச்சாமா. ஆனால் அவர் சொன்னது அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, எதுக்கு சொன்னாருன்னு அப்புறம் சொல்லுவேன். எல்லாமே அப்புறம் சொல்லுவேன். ஆமாம், இப்போ வேறு சொல்லிட்டுருக்கல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு மனுஷனுடைய. விவிதோஹி வேதோக்த தர்ம. வேதம் 2 சொல்கிறது, நான் 3ன்னு சொல்லிட்டேன்.
கடோபனிஷத்து வேறு இடத்துல அங்கே பார்த்தேன்னு 2 சொல்லுது. என்னென்னா பிரவருத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம், ஒன்று ஸ்ரேயஸ் இன்னொன்று பிரேயஸ், ஒன்று பிரியம் இன்னொன்று ஹிதம். இத்தனை வார்த்தைகள் யூஸ் பண்ணது இது முன்னாடி நான் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு அந்த அர்த்தம் புரியணும். த்விவிதம் வேதம். வேதம் சொல்கிற தர்மம் என்ன? பிரவருத்தி தர்மம் நிவர்த்தி தர்மம் 2 தான் பேசுறது. பிரவருத்திஞ்ச நிவர்த்திஞ்ச லக்ஷணம். ஸோ இது எல்லாமே வேதத்தினை பற்றி சொல்லப்பட்டது. அடுத்ததாக இப்போது தர்மம் பற்றி பார்க்கணும். சனாதனம் சொல்லியாச்சு, வியாசர்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தர்மம் అనేది பேசிக்காக 3 சொன்னேன். ஆனால் கொஞ்சம் அர்த்தம் தெரியணும். எப்படின்னா தாரணாத் தர்மமித்யாஹு தர்மேண வித்ருதாः பிரஜாः யஸ்யாத் தாரணः சயுக்தः சதர்ம இதி நிச்சிதः. இதுதான் தர்மமனு நிச்சயம் செய்யப்பட்டது. என்னது? சகல லோகங்களும் எது பிடிச்சி வச்சு நடத்தி கொண்டிருக்கிறதோ அது தர்மம். இந்த ப்ராட் சென்ஸாக. அதனால தான் தர்மமனு ஒரு வார்த்தை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு முடியாது, அவ்வளோ இருக்குது. அப்புறம் தர்மத்தினால தான் பிரஜைகள் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழ முடிகிறது. வாழறாங்கள் இல்லையான்னு அது வேறு விஷயம். வாழறாங்கள் இல்லைன்னு வேறு விஷயம். எங்காவது வாழறாங்க, வாழிட்டுருக்காங்க, வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் தர்மத்தினாலதே. அது மட்டும் இல்லை, எது பிரஜைகள் எல்லாத்தையும் காப்பாற்றி ரட்சிச்சுட்டு இருக்கின்றனதோ, காப்பாற்றி ரட்சித்து அவங்களுடைய உன்னதிக்காக அவங்களுக்கு உதவி செய்கிற காரிய சமர்த்தத்தை எதுக்கு இருக்கின்றது அது தர்மம். அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள். தர்மோ விஸ்வஸ்ய ஜகதः பிரதிஷ்டா. இந்த ஜகத்து விஸ்வம் மொத்தம் தர்மத்தில் தான் இருக்குது. லோகே தர்மிஷ்டம் பிரஜா உபசர்பந்தே. தர்மத்தின் வச்சுக்கிட்டு தான் மனிதர்கள் வாழ்கிறாங்க, வாழணும். தர்மேண பாபம் அபனுததி. தர்மம் అనేది இருந்தால் தான் பாபம் செய்யாமல் இருப்பான். தர்மம் சர்வம் தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம். தர்மத்தில் தான் சர்வம் நின்றுட்டுருக்கு. தஸ்மாத் தர்மம் பரம் வதந்தி. அதனால் தர்மம் இஸ் த சுப்ரீம் அப்படின்னு சொல்லப்பட்டது. தர்மம் தாரணாத் இது தர்மம். உங்களுக்கு இந்த தர்மம்னு சொல்லும்போது அதில் ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டு பலதெல்லாம் சொல்லலாம், பல வேல்யூஸ் சொல்லலாம், சொல்லிகிட்டே இருக்கிறோம். கீதையில் சொல்ல போகிறாரு. அடுத்த கிளாஸில் 13வது அத்தியாயத்தில் சொன்னேன். அதெல்லாம் வேல்யூஸ் எல்லாம் கம்ஸ் அண்டர் தர்மம் ஒன்லி. ஆனால் அதில் ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து சத்தியம். சத்தியம் வத தர்மம் சர. தைத்திரி உபனிஷத்தில் சத்தியேனோத்தம்பிதா பூமி. சத்தியத்தினால தான் இந்த பூமியே நிற்கிறது, தாங்கிட்டு இருக்கிறது. அதனால் தர்மத்தில் இருக்க 4 பாதங்களிலும் 3 பாதம் இல்லை, சத்தியம் மட்டும் இருக்குன்றான். எங்கே சார் இருக்குன்றீங்க? இருக்கப்பா. யாரோ இப்படி உட்கார்ந்து சில பேர் பேசிட்டு மகாத்மாள் பக்தாள் பாகவத்தாள் இருந்ததுனால தான் உனக்கு இப்போ இன்றைக்கி சாப்பாடு கிடைக்கிறது. புரிஞ்சுக்கணும். சொன்ன கருத்து தான். சர்வேஷாம் வேதானாம் வாகேகாயத்தனம். இங்கே அந்த சொல்லு சத்தனது என்ன? இது வந்து பிருஹதாரண்யகோபனிஷத்தில் எல்லா தேவானாம் தேவர்களுக்கு கூட அப்படின்னா வாக்கு தான் ஆயத்தனம், த சப்போர்ட். வேதம் இல்லை, மந்திரம் இல்லை, வாக்கில் தான் இருக்குது. அந்த வாக்கு சுத்தி இல்லைன்னா அது எப்படி சொல்கிறவன்னு சொல்ல முடியாது,
கேட்குறவனும் புரிஞ்சிக்க முடியாது. அப்புறம் சத்தியேன ரக்ஷதே தர்மஹா. இது பாருங்க, இது உத்தியோக பர்வத்தத்தில் வருது. தர்மம் வந்து சத்தியத்தினால தான் காப்பாற்றப்படுறதாமா. வை ஐ ப்ராட் திஸ் பாயிண்ட் இன் பிட்வீன் தர்மத்துக்குள்ளன்னா அது ஹைலைட்டட் அப்படி. இனிமேல் நிறைய இருக்கு, ஜஸ்ட் சாம்பிளுக்கு தான். அதையும் நிறைய வந்து பாரதம்லேயே சொல்லப்பட்டது. அதனால நம்ம ஏதோ டிவி சீரியலில் பார்த்தது, சின்ன வயசில் வந்து பாரதம் கதை தெரியாமல் யாரும் இருக்க மாட்டான். அதோ இதோ கொஞ்சமோ சின்னதோ பெருசோ எல்லாம் ஏதோ கதை தெரியும். யூ ஹாவ் டு நவ் லுக் இன் டு இட் வித் எ ப்ராட் மைண்ட், வித் ப்ராட் விஷன். அப்போது உன்னோட வேதாந்தம் சர்வம் பிரயோஜனப்படும். அதனால் தான் இட்ஸ் எ லைஃப் மேன்யூவல். நம்ம வந்து வேதம், பகவத்கீதை, உபனிஷத்துக்களை சொல்கிறேன். பட் இப்போது மகாபாரதம் பேச போகிறோம், கேட்க போகிறோம். திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் அண்ட் சூட்டபிள் மேன்யூவல் ஃபார் தி ஹோல் ஹியூமனிட்டி. அதுக்கப்புறம் இந்த பாகவதம், ராமாயணம் அங்கே போனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பட் இங்கே நிறைய. ஆனால் உனக்கு பொறுமை இருக்கணும், கேட்குறதுக்கு சொல்கிறவங்களுக்கு சொல்லணுக்கு பொறுமை இருக்கணும். then you will grasp it. சரியா? அதனால் நான் இன்னும் மகாபாரதத்துக்கு அர்த்தத்துக்கு வரல. இப்போ தர்மம் விஷயம் சொல்லிட்டு இருக்க, அங்கே உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். நாஸ்தி சத்திய சமோ தர்ம, தர்மத்துக்கு சமமாக இன்னொன்று எதுவுமே சத்தியத்துக்கு சமமான தர்மம் இன்னொன்று கிடையாது. எங்கே? ஆதிபர்வம். ஆதிபர்வம்னா த ஃபர்ஸ்ட் பாகம் இந்த 18 பருவங்களுக்குள்ள ஆதிபர்வம். அப்புறம் சத்யேன திருதம் சர்வம், சர்வம் சத்யே பிரதிஷ்டிதம். சத்தியத்தினால்தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. சத்தியத்தில் தான் எல்லாமே பிரதிஷ்டமாயிருக்கு. அப்படின்னா தர்மத்தில் பிரதிஷ்டமாயிருக்குன்னு இப்போ சொன்னீங்க. சத்தியத்துக்கு தர்மத்துக்கு வித்தியாசம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அது ரெண்டு செப்பரேட் பண்ணுறது. அப்போ அந்த தர்மம் అనేది எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா சத்தியம் வத, சத்தியத்தில் தான் ஆரம்பிக்கும். கடைசி நம்முடைய கோல் என்ன? சத்தியத்தை உணர்றது தானே. சத்தியம் பேசுறது பிகினிங்கு, சத்தியம் உணர்றது அப்புறம். சத்வஸ்து நீ உணரணும். அப்போ இங்கே இது இல்லைன்னா அது வராது. அப்படின்னு சொல்லி இந்த தர்மம் விஷயம் இத்தனை சொல்லலாம். அடுத்ததாக மகாபாரதம். சரி, இப்போ சொன்னதெல்லாம் மகாபாரதத்துலேருந்து தானே கோட் பண்ணிங்க. இப்போ கடைசியில் சொன்னது சாந்தி பர்வத்தத்தில் வந்து இந்த வார்த்தை. ரொம்ப சுலபமான சம்ஸ்கிருதம், ரொம்ப இனிமையான விதமான எக்ஸ்பிளனேஷன் வியாசர் பண்ணது. அதனால பிரபஞ்சத்தில் எல்லா பாஷையிலையும் அது மொழி எழுதப்பட்டது. எல்லா பாஷையிலையும். மகாபாரதம். இந்த மகாபாரதத்துக்கு ஒரு பேர் ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டேன். இது சில பேர் வியாச ஜெயமனே கூப்பிடுறாங்க. அப்போ வியாசருக்கு ஜெயம் இல்லை. ஜெயம் அடையணுமன்னா ஒருத்தர் இந்த வாழ்க்கையில் அவன் இந்த தர்ம மார்க்கம், மகாபாரதம் சொன்ன இந்த விஷயங்கள மார்க்கத்தில் போகணும். இல்லை அங்கே தர்மத்துக்கு அதர்மத்துக்கு யுத்தம் நடக்க போகிறது. அதில் தர்மந்தான் ஜெயிக்கும். சத்தியமேவ ஜெயத்தே. அதனால ஜெயம் மகாபாரதத்தின் ஒரு பேர். இன்னொரு அழகான இம்பார்ட்டண்ட் பேர் பஞ்சம வேதம் மகாபாரதம். பஞ்சம வேதம். நேற்றுக்கு உங்களுக்கு ஸ்லைடு அனுப்பிச்சதுக்கப்புறம் திரும்பி யோசிச்சுட்டு என்னோடய இன்றைக்கி அப்புறம் போட யூடியூப் ஸ்லைடில் அதை ஆட் பண்ணிட்டேன். பஞ்சம வேத மகாபாரதம் கதைகள்.
எவ்வளோ நிதானமாக, எவ்வளோ விஸ்தரித்து, எவ்வளோ சொல்ல வைப்பாரோ இங்கே, அவரோட அனுகிரகம் நம்ம பார்த்துட்டே போகிறோம். அதனால் எக்ஸ பிரச்சனை எப்போ எந்த கேள்வி கேட்காது. எடுப்பானோ எடுக்க மாட்டானோ எனக்கு தெரியாது. அது எப்போ எடுக்கிறோமோ அப்போ எடுப்போம். அதனால் அது அப்புறம் நினச்சி மகாபாரத கதைகள் அவ்வளோதான். என்ன மகாபாரதம்னா ஏன் அந்த பேர் வந்துச்சு? இது கூட அங்கே சொல்லப்பட்டது. பரதானாம் மகத் ஜன்ம, அந்த பரதானே ராஜாவுடைய மகத் ஜன்ம, கிரேட் கிங் பிறந்ததுனால அந்த பரதானாம் மகத் ஜன்ம தஸ்மாத் பாரதம் உச்சதே, அதனால பாரதம் అని சொல்லப்பட்டதே. இல்லைன்னா அப்போ சரி பாரதம்னு சொல்லலாம், ஏன் மகாபாரதம்னு சொல்லணும்? மகத்வாத் பாரவத்வாஸ்ச, மகத்வாத் பாரவத்வாஸ்ச, பாரவத். இந்த ஸ்லோகம் இப்போ மகாபாரதமுச்சதே, இந்த டெஃபினேஷன் சாந்தி பர்வத்தத்தில், ஸ்வர்காரோகண பர்வத்தத்தில் கொடுக்கப்பட்டது. ஏன் இந்த பாரதம் மகாபாரதம்னு கூப்பிடப்படுறது? இது மகத்துவமாக இருக்கு. இதில் இருக்கிற மகத்துவம், கிரேட்னஸ், க்ளோரி, அப்புறம் கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கு. மகாபாரதம் மொத்தம் புஸ்தகங்கள் பார்த்தீங்களா? பார்க்க முடியாது. இப்போ இந்த காலத்தில் ஏதோ அப்படி பிரிண்ட் பண்ணி கீதா ப்ரெஸ் இவங்களை கொடுத்தா அந்த 18 பருவங்கள் புஸ்தகங்கள்னா இவ்வளோ வரும். எவ்ரி ஸ்லோகா, தட் 1 lakh ஸ்லோகாஸ். நான் இப்போ என்ன சொல்லணும்னா, இப்படிப்பட்ட மகாபாரதம் வியாசர் எங்கே உட்காந்து எப்போ எழுதினார்? அவர் எழுதினது கரெக்டாக ஃபுல்லி எவ்வளோ அப்படின்னு பார்த்தா, வியாசர் சொன்ன பதரிகாசிரமத்தில் அங்கே ஒரு குகை இருக்கு, வியாச குகாதிக்கு பேர். அங்கே போய் அங்கே தான் உட்காந்து எவ்வளோ எழுதினார், எவ்வளோ நாள் எழுதினார் அப்படின்னு சொன்னால் 3 வருஷம்தான் உட்காந்து எழுதினாராமா. 60 லட்சம் ஸ்லோகம் மட்டும் எழுதினாராமா. ஐயோ, இது என்ன தபசு சார்! இங்கே ஹிமாலயங்கள், பனி மலை, இவர் உட்கார்ந்த அந்த சார் இப்போ 1 லட்சம்ன்றீங்க, அவர் 60 லட்சம் என்ன ஆச்சு சொல்கிறேன், என்ன ஆயிடுச்சானே. இவர் அங்கே எழுதினார் 3 வருஷம் 60 லட்சம். அவர் அங்கே உட்கார்ந்து எழுதுறதுக்கு முதல் அப்படி எழுதலையாமா, முதல்ல எல்லாம் மனசில் தான் டைப் பண்ணிக்கிட்டாராமா. இது நான் எதுவுமே எக்ஸாஜரேஷன் சொல்ல, எல்லாமே இங்கே சொல்லப்பட்டது தான். மனசில் மொத்தம் ஸ்கெட்ச் பண்ணிக்கிட்டார், ரெடி. அதுதான் வியாசர். அப்படி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இதுக்கு என்ன பண்ணணும்? சரி, எப்படியோ வந்துச்சு, பகவத் கிருப்பனால் தோணிச்சல்ல. இன்னொரு ஆச்சரியம், அங்கே பாண்டவர்கள் அந்த யுத்தம் அதெல்லாம் நடந்து இருந்துட்டும் போதே பாரதம் எழுதப்பட்டதே. ராமர் சீதா எல்லாரும் இருக்கும்போதே ராமாயணம் எழுதப்பட்டதே, ராமருடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டதே, அவங்களாலே ராமருடைய சபையில் பாடப்பட்டதே. இது ஒரு யூனிக்னஸ். சரி, இப்படி எல்லாம் ரெடி பண்ணி இருக்கும்போது எப்போ ஒரு 4 ஆச்சு பண்ணிட்டார்கள். திடீர்னு நம்ம பிரம்மதேவர் அவர் ஆசிரமத்துக்கு வந்தாராமா. பிரம்மதேவர் கூப்பிடலை, வந்தார். இவர் ரொம்ப உடனே எழுந்திரிச்சு நமஸ்காரம் பண்ணி எல்லாம் பண்ணி ஆதித்யம் எல்லாம் பண்ணி, இந்த மகாத்மர்களும் பெரியவர்களும் குரு இவங்க எல்லோரும் வரும்போது ஏந்திரிச்சு நமஸ்காரம் பண்ணணுமா. ஏன்னா ஒரு கருத்து, நம்ம முக்கிய பிராணா மகாபிராணா அது ஆக்சுவலாக ஏந்துக்குமா,
ஆனால் மக்கு நான் ஏந்துக்காமல் இருந்தால் அந்த பிராணம் அது அப்படியே போகுமா? புரிஞ்சுது என்ன ஆகிடுவேன்னு? சார் நிறைய வாட்டி அப்படியெல்லாம் உட்காந்து இருக்க, ஒன்றும் பண்ணல, எனக்கு ஒன்றும் ஆகலைன்னா அது அப்படி ஆகாது, ஆனால் ஆகும். மகாபுரம் அது கூட எங்கே அக்னிஹோத்திரம் அக்னி ஜுவலிக்கிறதோ அங்கே மதிப்பு கொடுக்கணும். இது முன்னாடி சொல்லியிருக்கேன், கல்யாணம் அந்த சமயத்தில் இந்த சமயத்தில் பண்ணுவாங்களே, யாரும் அது கவனிக்க மாட்டோம். எல்லாருக்கும் கேமரா ஃபோட்டோ வீடியோ மக்கள் வந்து போகிறது. டீ குடிச்சிக்கிறியா, அது குடிச்சிக்கிறியா, யார் அங்கே இருக்கான்? ஏன் அக்னி சாட்சியான்னு சொல்கிறேன்? உனக்கு அவ்வளோ எடிசாயிடுச்சா? அக்னி தேவத்தை நாங்கள் வச்சு அதுக்கு சும்மா விடுவாரா? ஏன் ஆவாகனம் பண்ணிருக்கு? அவருக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணும்? ஒரு பிராமண பிள்ளைய வந்து யமதர்மராஜன் வாசலில் வீட்டு வாசலுக்கு முன்னாடி தின்னு மேலே உட்காந்துட்டு, யமதர்மராஜன் ஊரில் இல்லை, 3 நாள் லேட்டாக வந்தார், வந்து நடங்கிறார். பாரியை வந்து ஒரே தவிச்சிட்ருக்கிறான், எப்போ வர போகிறார் இவர். ஏன் சார் அவ்வளோ பயம்? அந்த சின்ன புள்ள, ஒரு பிராமண புள்ள, நச்சிகேத்த நாம யாரோ வந்து உட்கார்ந்தாட்டன்னா, அங்கே படித்தோம். நீங்கள் படிச்சிங்க, நாங்கள் எங்கே படித்தோம்? அங்கே சொல்லப்பட்டது பிராமணன் அக்னிக்கு சமாமம். அது சின்ன பிள்ளையா பெரிய பிள்ளையா? அக்னி சமம். அக்னி அதிதி போல், அதிதி அக்னி போல். அதிதி வந்தால் எப்படி சத்கரிக்கணுமோ அப்படி பண்ணணும். அதனால் அதுக்கப்புறம் அவர் உடனே வந்து மன்னிப்பு கேட்டு எல்லாம் செஞ்சு 3 நாளில் நான் ஒன்று உட்கார வச்சதுனால அவன் என்ன பையனை வந்து நான் அவர் வர வரைக்கும், அவர் சந்திக்கிற வரைக்கும் நான் வந்து ஜலமோ சாப்பாட்டும் சாப்பிட மாட்டேன்னு வேறு உட்காந்துருக்காரு. அது இன்னும் பெரிய பாப்பம் யாருக்கு? அந்த வீட்டு ஓனருக்கு. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்து அவர் எதுவுமே சாப்பிடாம போகிறாருன்னா அது நமக்கு பாப்பம். அதனால தான் ஜலமாவது குடுங்கோ, குடிக்க வேயுங்கோ. என்ன பண்பாடு! இதில் சும்மா சொல்லலை, அங்கே கனெக்ட் பண்ணால் தெரியும். சரி, ஒரு சைடு பாயிண்ட் வந்துச்சு, நச்சிகேதருக்கு ஞாபகம் வந்தார். சரி சார், பிரம்மதேவன் வந்து என்ன பண்ணார்? எல்லாம் சொன்னதுக்கப்புறம் பிரம்மதேவனுக்கு இவர் வேத வைக்கிறதே, இவருக்கு அப்படி புரோத்பலம் கொடுத்ததே, சக்தி கொடுத்தது எல்லாம் பிரம்மாஜி தான். வால்மீகி ஆசிரமத்தில் வால்மீகிக்கு ராமாயண வேதத்துக்கே புரோத்பலம் பண்ணது பிரம்மாஜி தான். அந்த கதைக்கு ஞாபகம் இருந்தார். அதே பிரம்மாஜி இங்கே வந்து இதெல்லாம் சொல்லி அப்போது கேட்டார், என்னென்ன எதிர்க்கீங்க, அதில் என்னென்ன ஏத போகிறீங்க, என்னென்ன வச்சிருக்கீங்க? நான் இப்படி எல்லாம் கல்பனை பண்ணியிருக்கேன். அப்போது எதுக்கு? அப்போ என்ன சொன்னாரோ 60 லட்சம்னு சொல்லியிருப்பார். ஐயோ, இவ்வளோ பெரிய புஸ்தகமா, பெரிய விஷயமா, இவ்வளோ பெருசாக எழுதிட்டு யார் ஏற்றுக்க போகிறாங்க, யார் படிக்க போகிறாங்க, என்ன கதைன்னா? சுவாமி இங்கே பாருங்க, நான் சின்னதாக எழுதிட்டேன், இவருக்கு ஒன்றும் தெரியல, சின்னதாக எழுதிட்டாருன்றாங்க. கொஞ்சம் பெருசாக சொன்னானோ எவ்வளோ பெருசாக இதுன்றாங்க. நிதானமாக பேசிட்டு இவ்வளோ நிதானமாக பேசுகிறாருந்தாங்க. கடவுடுன்னு பேசிட்டு இன்னும் வேகமாக பேசிகிட்டே இருக்கிறாங்க. எப்படி சொன்னான்னு ப்ராப்ளம் சார். அதனால தான் நான் வந்து சின்னது எழுதி வச்சுருக்கேன். பிரம்மசூத்திரம் 550 சூத்திரங்கள், 60 லட்சமும் ஒன்று வச்சுருக்கேன். யாராவது என்ன சொல்லிட்டு போட்டோம். பிரம்மதேவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இவ்வளவு மனுஷலோக்கத்தில் கொடுக்காதுங்க. அவங்களுக்கு சின்னது கொடுத்தாவே, போன வாரம் தப்போவன மகாராஜுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி சொல்லி கொடுத்தாவே, போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சாவே கேட்க முடியலன்னா, யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் மை டியர் வியாச பகவானே. எதுக்கு சார் இன்டைரக்ட் அப்படி திட்டுறீங்க? நான் திட்டல, விஷயம் நானே முதல் தடவை பேசினேன். அது அந்த விஷயம் இதுக்கு முன்னாடி பேசினதில்லை. ஒரு குரு பூஜைக்கு ஒரு புதுசாக ஏதோ பேசுவேன். சரி,
60 லட்சம். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 30 லட்சம் ஸ்லோகங்கள் தேவலோகத்தில் நிந்திச்சு, 15 லட்சம் ஸ்லோகங்கள் வந்து பித்ருலோகத்தில் நிந்திச்சானே இவர் கொடுத்தாரு, அவங்க வாங்கிட்டாங்க. 14 லட்சம் ஸ்லோகங்களை வந்து யக்ஷ ராட்சசர்கள் எல்லாரும் எங்களுக்கு வேணும்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 1 லட்சம் ஸ்லோகங்கள் பூலோகத்தில் மனிதர்களுக்கு. அப்பா, நல்ல விஷயம் சுவாமிஜி. அவர் அவ்வளோ கொடுத்துருந்தா நம்ம திண்டாட வேண்டியது தான். இந்த 1 லட்சத்தையே மூச்சு வாங்குகிறோம். உன்பாடு என்பாடுன்னா அப்படி இருக்கு. ராமாயணம்னா சின்ன குழந்தை எத்தனை காண்டம்? 6 காண்டம், 7வது உத்தர காண்டம் சேர்த்து குழந்தை நேம் கூட சொல்லும். இங்கே தலை தெரியாது, வால் தெரியாது. ஒன்று சொல்லிட்டு இருக்கும்போது யார் வந்தாங்க, யார் போனாங்க, என்னன்னு ஒன்றும் புரியாது, தலை சுற்றும். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? டேப்லெட்ஸ் எல்லாம் வச்சுட்டிங்களா எங்களுக்கு கொடுக்கறதுக்கு? ஸோ தலை சுத்தாமே சொல்லி வைக்கிறது தான் சூத்தருடைய வேலை. கதை அப்படி சொல்லணுமா? கேட்குறவனுக்கு டைம் போனது தெரியல, அவ்வளோ மணி நேரம். அந்தளவுக்கு அவர் அப்படி சொல்லணும், கேட்குறவன் அப்படி. அப்போதான் அவனை வந்து புராணக்காரர், கதைக்காரர். அஃப்கோர்ஸ் அங்கே வேதங்கள் இருக்கும், சரி. அப்போது இதுதான் விஷயம். அப்புறம் என்ன ஆயிடுச்சு நடத்துல பக்கத்தில்? இப்போது நான் இது வந்து நீ இது கிரந்தமாக கொண்டு வா, ஆனால் நீயா எதக்கூடாது, அந்த கணேஷ் பெருமான்னு கொண்டு வாங்க, கூப்பிடுங்க. அந்த பையன் வருவான், நல்ல பையன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் கணேஷ பகவான் வந்தார். அதுக்கப்புறம் வியாசருக்கு கணேஷ் பகவானுக்கு நடுவில் ஒரு காம்ப்ரமைஸு. ஏன்னா அவன் கணேசர் சொன்னார், விநாயகர் நீங்கள் நிறுத்தக்கூடாது, வியாசரை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கணும். நீ நிறுத்திட்டா நாங்கள் எழுந்திரிச்சு போவேன், ஏத மாட்டேன். என்னடா இந்த கண்டிஷன் வைக்கிற, தாத்தா மேலே போய் எனக்கு வயசாகிடுச்சு இல்லையா அண்ணா, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ரொம்ப பெரியவங்களன்னு சொல்கிறாங்க இல்லையா. வியாசர் என்ன பண்ணுறாரு? சரி, ஓகே, நான் ஒத்துக்கிறேன். நான் சொல்கிற ஒரு ஸ்லோகம் என் மனசில் என்ன பாவனை வச்சுக்கிட்டு நான் எழுதினானோ அந்த பாவனை நீ புரிஞ்சுக்கிட்டு, இவர் சொல்ல மாட்டார், இவர் ஸ்லோகம் தான் சொல்லுவார், அந்த பாவனை நீ புரிஞ்சுக்கிட்டு எழுதணும் அப்படின்னு சொன்னால் ஓகே. நீங்கள் ஒரு கண்டிஷன், நான் ஒரு கண்டிஷன். ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் அப்படி எழுதும்போது வியாசருக்கு அது வந்து அடுத்த ஸ்லோகங்களை ரெடி பண்ணிக்கணும். செட்டன்னா ஒரு கஷ்டமான ஸ்லோகத்தின்னு கிரந்தி ஸ்லோகத்தின்னு சொல்லுவார். கிரந்தி ஸ்லோகம் விநாயகருக்கு இல்லை, யாருக்கு புரியாதாமா. வியாசரை சொல்கிறாரு, என்ன பிள்ளை சூத்தனுக்கு ஒருவேளை சஞ்சயனுக்கு, அந்த விஷயம் நான் அப்புறம் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், டைம் ஆகிடுது. என்ன பிள்ளை சுகமகாமுனுக்கு ஒருவேளை சஞ்சயனுக்கு புரிஞ்சால் புரியலாம், தவிர வேறு யாருக்கு புரியாது. அப்போ விநாயகர் வந்து கொஞ்சம் நேரம், ஒரு நிமிஷமாவது யோசிக்க வேண்டியதாக இருக்குமா. அதுக்குள்ளே நம்ம வியாச பகவான் வந்து ஒரு 1000 ஸ்லோகம் ரெடி பண்ணிக்குவார். 1000 த சூப்பர் கம்ப்யூட்டர் பிரெயின்ஸ் என்ன அப்படி ஆயிடுச்சு. முடிவு செஞ்சிட்டாங்க, அது ரெடி ஆகிடுது. ஒரே ஒரு சின்னது சொல்லி இங்கே நிறுத்துக்கிறோம். இன்னும் மகாபாரதம் முடியாது, இது முடியாது இல்லை. அதனால யாராவது அதை பாரதம் ஆரம்பிச்சிட்டாங்க. பாரதம்னு நமக்கு அவ்வளோ இழுசாகி போச்சு, கிண்டல் பண்ணுறதுக்கு. அவனுக்கு கதை அது ஒரு பாரதம். இவர் அப்புறம் ரெடி ஆகிட்டார், உட்காந்துட்டார். கணேசன் வந்தார். பக்கத்தில் அந்த குகை பக்கத்தில் சரஸ்வதி நதி ஓடிட்டுருக்கு. சரஸ்வதி நதி இவர் பார்த்தார். அப்புறம், ஏம்மா சரஸ்வதி, நீ இவ்வளோ கலகலகலன்னு இவ்வளோ சவுண்டு பண்ண நான் எப்படி சொல்ல, அவன் எப்படி எழுதுவான்?
நீங்கள் கொஞ்சம் அந்தர்வாகினியை பூமி கடிலோன்னு போ அப்படின்னு கேட்டாராமா. அந்த அம்மா ஒத்துக்கிட்டாங்க. அங்கே நின்று கண்ணுக்கு தெரியாமல் அந்தர்வாகினியாய் நம்ம பிரயாகராஜ் திரிவேணி சங்கமத்தில் தான் திரும்பி வெளியில் வந்தான். அதனால தான் சரஸ்வதி நதி అనేది இப்போ யாரும் எங்கேயுமே அங்கெல்லாம் பார்க்க முடியாது. பட் இதில் மட்டும் வந்து சேரறதா காணப்படுறது நம்பிக்கை. அதை திரிவேணி சங்கமம். இப்படி அந்த மகாபாரதத்துடைய பெருமை இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. மிச்சம் எல்லாம் அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.